அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ருசியான குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் தென் ரைஸ்க்கு இதில் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மூக்கல்லையை நைட்டே ஊற வச்சுட்டேன். மூக்கல்லை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி நைட்டு கழுவி வச்சுட்டேன். இப்போது இது நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம இதை வேக வைப்போம். இதை கழுவிட்டு ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வேக வைப்போம். இது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வேக வைப்போம். இது பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு 5 உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் பாதி வெந்ததுக்கு அப்புறமா இதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வேக விட போகிறேன். இப்போது இது வேகட்டும். இதுக்கு தேவையான பொருள் நம்ம ரெடி பண்ணிப்போம். அது ஒரு வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி தோல் உரித்து எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது இந்த இஞ்சியை நல்லா நசுக்கி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இஞ்சி நசுக்கிறதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணி இதையும் நல்லா நசுக்கி எடுத்துப்போம். இப்போது நம்மளுடைய மூக்கல்லையும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போது இதை நம்ம வெளியே எடுத்துருவோம். இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரித்து கட் பண்ணி வச்சுப்போம். இப்போது ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் தென் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிப்போம். அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா நசுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணி இதை நல்லா வதக்குவோம். இதை நல்லா வதக்கணும். இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மூக்கல்லையும் உருளைக்கிழங்கும் நல்லா இதை கூட ஆட் பண்ணிப்போம். இப்போது இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூட வேலைக்கு தேவையான அளவுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். அது வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுவோம். இப்போது இது வேகட்டும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா இதுதான் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான டேஸ்டியான குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க. என்ஜாய்.